ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி 20th May 2026 எஃப்ஐஐ டிஐஐஸ் டேட்டாஸை நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. இன்றைக்கி டிஐஐஸ் நெட் பையர்ஸாக தான் இருக்காங்க. எப்பவும் போல் 1968 crores நெட் பையர்ஸாக இருக்காங்க. அண்ட் எஃப்ஐஐஸ் இன்றைக்கி 2 நாள் கழிச்சு நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 1597.35 crores விற்றுருக்காங்க. நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஓப்பனிங் அப்போ சென்செக்ஸ் ஆகட்டும், நிஃப்டி ஆகட்டும், ரெண்டுமே நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் க்ளோசிங் அப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நிஃப்டி ஒரு 41 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் சென்செக்ஸ் ஒரு 117.54 பாயிண்ட்ஸில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இன்றைக்கி முக்கியமான கம்பெனிஸ் எல்லாத்தோட இதெல்லாம் Q4 ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. அதில் டிக்ளேர் பண்ண ரிசல்ட்ஸில் நான் ரொம்ப ஷாக்காகி பார்த்தது ஓலா எலக்ட்ரிக் Q4 ரிசல்ட்ஸ் பயங்கர நெகட்டிவ். ஐ திங்க் 3.5 to 4 பில்லியன் நெட் லாஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓலா அது லாஸ்ட் இயர் இதே Q4 இதே டைம்லேயும் லாஸில் தான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் இவ்வளோ லாஸ் இல்லை. நாளைக்கு இது ஓலா ஷேர்ஸை அஃபெக்ட் பண்ணுமா, மார்க்கெட் சென்டிமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணி ஓலா ஷேர்ஸ் என்ன மாதிரி கிராஷ் ஆகுதா, இல்லை நெகட்டிவில் ட்ரேட் ஆகுதா, இல்லை எப்பவும் போல் ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்துட்டு திருப்பியும் ரெக்கவர் ஆகுதா வேகமாக அப்படின்றத நாளைக்கு மார்க்கெட்டில் நம்ம பார்ப்போம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எல்லாமே ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு மட்டும்தானே தவிர்த்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்